வணக்க மக்களே! 48 நாள் கந்தசஷ்டி விரதத்தோட இன்னைக்கு 48வது நாளு. காலையிலே எழுஞ்சு வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டோம். தொடச்சு பூஜை ரூமெல்லாம் கிளீன் பண்ணி முருகர் ஃபோட்டோக்கும், முருகர் சிலைக்கும் மட்டும் பூ மாத்திட்டோம். மாத்திட்டு வெத்தலை தீபம் ஏத்தி அவருக்கு காலையில நெய்வேத்தியம் முருகருக்கு பிடிச்ச திருப்பாகம் வச்சு நெய்வேத்தியமா தீபதூப ஆராதனையும் காலையில காட்டிட்டாங்க. மறுபடியும் சாயந்தரம் அவருக்கு சூரசம்பாரம் முடிஞ்ச பிறகு வீடெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு எல்லாரும் குளிச்சுட்டு பூஜை ரூமை க்ளீன் பண்ணி முருகர் ஃபோட்டோக்கும் முருகர் சிலைக்கும் வேறு பூ மாற்றி எல்லா சாமிக்கும் பூ மாற்றிட்டு வெத்தலை தீபம் ஏற்றி அவருக்கு அபிஷேகம் பண்ணோம். முருகருக்கு சாயந்தரம் என்னென்ன அபிஷேகம் பண்ணோம்னா பஞ்சாமிர்தம், சந்தனம், பால், அபிஷேக பவுடரு, பன்னீர், இந்த 5 அபிஷேகமும் பண்ணி அவருக்கு எல்லாம் ரெடி பண்ணி குங்கும மஞ்சளாக வச்சு ரெடி பண்ணி பூ போட்டுட்டு வெத்தலை தீபம் ஏற்றி அவருக்கு நெய்வேத்தியமாக தயிர் சாதம் வச்சுட்டோம். தயிர் சாதம் தான் வைக்கணுன்றதுனால தயிர் சாதம் வச்சு தீபதூப ஆராதனையும் காட்டிட்டோம். சாயந்தரம் காட்டிட்டு வீடு பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். நான், அம்மா, அக்கா எல்லாரும் போயிட்டு வந்துட்டு அம்மா 48வது நாள் விரதத்தையும் பண்ணிட்டாங்க. நாங்களும் 6வது நாள் விரதத்தையும் பண்ணிட்டோம். நாளைக்கு முருகருக்கு கல்யாணன்றதுனால கல்யாண சாப்பாடு செஞ்சு அவருக்கு இலை போட்டு வடை பாயசத்தோட சாமி கும்பிடுவோம். நாளைக்கு இந்த வீடியோவை அடுத்த வீடியோவில் காட்டுறோம். இன்னைக்கு யாரெல்லாம் 48வது நாள் விரதத்தை பண்ணீங்களோ இல்லை 6வது நாள் விரதத்தை பண்ணீங்களோ அவங்களாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க.